நீதிமன்றத்துக்கு போய் தேர்தல் வரைக்கும் இந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு முயற்சி எடுத்தாங்க. பல மாநிலங்கள்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயும் கோடை கால சிறப்பு 2000 நான் 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தாதான் நிப்பாட்டுவேன், நான் 5000 கொடுக்கறேன், எப்படி நிப்பாட்டுவேன் பார்க்கலான்னு நம்முடைய தலைவர் போன மாசம் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா வர 23ஆம் தேதி நீங்க உதயசூரியன் சின்னத்திற்கு செந்தில்குமார்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? செந்தில்குமாரை எதிர்த்து யார் நிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக இருந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா அவர் தான் இங்க சட்டமன்ற உறுப்பினர். தொகுதிக்கு ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரா? ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஊழல் வழக்கு 45 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை 10,000 பக்கத்துக்கு இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. தருமபுரி கோர்ட்ல விசாரணை நடக்குது. விரைவில் ஜெயிலுக்கும் போவாரு. அதனாலதான் மீண்டும் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் ஒருதலை பட்சமா செயல்படுறதுனால இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே பல கோஷ்டியா பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த கேபி அன்பழகனால இந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? எதுவும் கிடையாது. இந்த தொகுதி நல்லபடியா வரணும்னா, பல திட்டங்கள் வரணும்னா வருகின்ற 23ஆம் தேதி மறந்துடாதீங்க, உதயசூரியன் சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு செந்தில்குமார். செய்வீங்களா? அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏற்கனவே உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? மீண்டும் ஆட்சி அமைஞ்சோன்னு அந்த உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி காலை உணவு திட்டம் இப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம், உயர்கல்விக்கு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்துவேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோங்கிற வாக்குறுதி. ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்ப 1200 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு முதலமைச்சர் வாக்கு கொடுத்திருக்காங்க. மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கேரண்டி இல்லாத கடன் வழங்கப்படும் வாக்குறுதி. 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் கட்டப்பட்டு உரியவர்களுக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி. இது எல்லாத்தை விட மேல இன்னொரு ஸ்பெஷல் வாக்குறுதி நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்சோன்னு எல்லா மகளிருக்கும் அவங்களுடைய கைகள்ல ஒரு கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனோட மதிப்பு 8000 ரூபாய். அந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், மைக்ரோவேவ் அவனா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம், கிரைண்டரா இருக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது விரும்புறீங்களோ அதை நீங்க வாங்கிக்கலாம். இதையெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு 2.0 அமைய வேண்டும். நிச்சயம் அதை அமைச்சு கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தைரியமா நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நானும் மக்களை சந்திக்க, உங்களை சந்திக்க மீண்டும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட்டாக வந்திருக்கு. நாம